தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சகல கனமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. இந்த புது வருஷத்திலே முதல் வாரத்திலே முதல் ராபோஜனத்திலே பங்கெடுக்கும்படியாக அழைத்த தேவன் நல்லவர், அவர் உண்மையுள்ளவர். இந்த மாலை வேளையில் ராபோஜன ஆராதனை என்ற அந்த தலைப்பிலே தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள அடியேன் ஆசைப்படுகிறேன். அதற்கு ஆதாரமாக யோவான் சுவிசேஷம் 48 அதிகாரத்தில் 46 அதிகாரத்தில் 48 58 வரை, யோவான் 6 அதிகாரத்தில் 48 58 வரை வாசிக்காதீங்க. இந்த 10 வசனங்களில் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதில் குறிப்பாக மெயினாக 55 வசனத்தை உங்களுக்கு முதன்மையாக தலைப்பாக வைத்து விளக்கம் சொல்ல போகிறேன். யோவான் 6:55 படிங்க. என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது. அல்லேலூயா. தேவ மக்களே, இந்த உலகத்தில் எத்தனையோ போஜனங்கள் உண்டு, அவையெல்லாம் பொய்யான போஜனமாகும். சரீர போஜனங்களில் எத்தனையோ விதம் இருக்கு. ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் போன உடனே ஒரு பெரிய ஒரு அட்டையை கொண்டு வந்து கொடுப்பாங்க. என்ன உங்களுக்கு தேவை, என்ன உணவு சாப்பிட போகிறீங்கன்னு சொல்லி. உணவுலேயே எத்தனையோ விதம் இருக்குது. எத்தனை விதம் இருந்தாலும் அத்தனையும் பொய்யான போஜனம். யோவான் 6 அதிகாரத்திலே 27 வசனத்தில் சொல்கிறாரு, அழிந்து போகிற போஜனம்னு சொல்கிறார். அது என்ன போஜனம்? அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்துக்காகவே கிரியை நடப்பீங்கள். அதை மனசுகுமாரன் உங்களுக்கு கொடுக்க அவரை பிதாவாகி தேவன் என்ன செஞ்சிருக்கார்? முத்திரைத்திருக்கிறார் என்றார். அல்லேலூயா. அந்த ஒரே வசனத்தில் 2 போஜனம் இருக்கு பாருங்க. அழிந்து போகிற போஜனம் உண்டு, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனமும் உண்டு. அந்த நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்தை தான் மெய்யான போஜனம் என்று சொல்கிறாரு. இயேசுவின் இரத்தத்தை மெய்யான பானம் என்று சொல்கிறாரு. 2 போஜனத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை அங்கே சொல்கிறத கவனிங்க. ஆனால் மக்கள் பொதுவாக அதில் 26 அதிகாரம் 24 வசனத்தில் அழிந்து போகிற போஜனத்தை தான் தேடி இயேசுகிட்ட வர்றாங்க. அங்கே அந்த வசனங்களை படிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக அல்ல, அப்பம் புசித்து திருப்தி ஆனதினாலேயே என்னை தேடுறீங்கன்னு சொல்கிறார். அவங்க தேடிக்கிட்டே வந்தாங்க. ரபி எங்கே இருக்கீங்க, எங்கே தேடுவேன், என் நேசர் இயேசுவை எங்கே தேடுவேன்னு தேடிக்கிட்டே வர்றாங்க. இயேசு அங்கே என்ன சொல்கிறாருன்னா, அப்பம் புசித்து திருப்தி ஆனதுனால தான் என்னை தேடுறீங்கன்னு சொல்கிறார். அதில் 13 வசனத்தில் 5 அப்பத்தை கொண்டு 5000 பேருக்கு போஷித்தாருன்னு போட்டிருக்கு. உடனே அவங்க ராஜாவாக்க நினச்சிட்டாங்க. இவர் இப்படிப்பட்டவர் ராஜாவாயினா சமையல் பண்ணாமலேயே சாப்பிடலாமே என்ற ஒரு எண்ணத்தில் ராஜாவாக்கிடுவோம்லான்னு சொல்லி முடிவு பண்ணி வர்றாங்க. 15 வசனத்தில் அதில் விலகி போனார். யோவான் 6:15 என்ன செய்தார்? விலகி போனார். இது எதனால? அது சாப்பாடு ராமங்களாக இருக்காங்க. சாப்பாடு கிடைச்சா போதும்னு சொல்லி ராஜா வாங்கிட்டோம்னா இவர் சாப்பாடு ராஜா, அவங்க சாப்பாட்டு சீசர்கள் மாதிரி ஆயிரும். அதனால தான் சொல்கிறார் 27 அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல. பொதுவாக மனிதனுடைய நிலைமையெல்லாம் பார்த்தீங்கன்னா, மலைப்பிரசங்கத்திலே மத்திய 6 அதிகாரத்தில் இயேசு சொன்னது போல, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்றது தான் மனிதனுடைய நிலை. 32 வசனத்தில் 31
அஞ்ஞானிகள் 31 32 இவைகள்லாம் அஞ்ஞானிகளாடி தேடுறாங்க. இவைகள்லாம் உங்களுக்கு வேண்டிகளும் பரமபிதா அறிந்திருக்கிறார், முன்னாடியே செட் பண்ணிட்டார் அவர். உணவு தந்தீர், நன்றி ஐயா. எத்தனையோ பேர் தேவன் அறியாத மக்களுக்கெல்லாம் உணவு தர்றாரு. ஆண்டவர் ஜெபிச்சா உணவு கொடுப்பார், ஆண்டவர் கிட்ட அண்டி வந்தால் ட்ரெஸ்ஸை கொடுப்பார், வீடை கொடுப்பார், காரை கொடுப்பார். இதுவே தெரியாத மக்கள் ரொம்ப பேர் பணக்காரனாக இருக்கானே, வசதியாக இருக்கானே, காரு பங்களாவோடு இருக்கானே, நல்ல சாப்பாடு, அடேங்கப்பா நம்ம கூட அப்படி சாப்பிட முடியாது, அப்படியெல்லாம் விதவிதமாக சாப்பிடக்கூடிய உலக மக்கள் இருக்காங்கல்ல. சுகபோகமாக ஒருத்தன் அனுபவித்தவன் பற்றி ஊமைகள்லாம் இயேசு சொல்லி, லாசர் ரொம்ப பரிதாபமாக செத்ததெல்லாம் இயேசு சொன்னார். ஆகவே சாப்பிட்றதுனால ஒருத்தன் கர்த்தர் ஆசீர்வச்சிட்டார், ஆண்டவருக்கு சாப்பாடு கொடுத்தாரு அந்த அர்த்தம் இல்லை. ஆதியாகமத்தில் 8ஆம் அதிகாரம் 22 மழை பெய்யும், தண்ணி வரும், உஷ்ணம் வரும், காற்று வரும், மழை வரும், விவசாயம் வரும். இது இது உலகம் இனிமேல் தண்ணியில் அழியிறதில்ல, எல்லா நாளும் எல்லாமே கிடைக்கும்னு சொல்லி அன்னைக்கே சொல்லிட்டார். அவங்கெல்லாம் என்ன கிறிஸ்தவங்களா இல்லை நல்லவங்களா கர்த்தரை அறிஞ்சவங்களா? ஒன்றும் இல்லை, அன்னைக்கே சொல்லிட்டார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 45 கூட இயேசு மலை பிரசங்கத்தில் முத ஆரம்பிக்கும் போது என்ன சொல்கிறாருன்னா, அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுறாரு, நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர் மேலும் மழை பெய்ய பண்ணுறாரு இருக்கு. அதனால் அவங்க சாமி கும்பிட்டாலும் சரி கும்பிடாவிட்டாலும் சரி எல்லாருக்கும் உணவு இருக்குது, எல்லாருக்கும் உடை இருக்குது, அவன் உண்மைக்கு தக்க உழைப்புக்கு தக்க கூலி இருக்குது. கர்த்தர் அதுக்கு தேவையில்லை. நீ உழைச்சா உனக்கு சாப்பாடு உண்டு, தெய்வத்தினால் ஆகாததும் மெய் வறுத்து கூலி தரும்னு குறள் நம்ம படித்தது அதான். ஆகவே உழைச்சா காசு வரும், காசு இருந்தால் சாப்பாடு, ஹோட்டல் இருக்குது, அரிசி வாங்கி சாப்பிடலாம். இதுதான் அது. கர்த்தர் அதுக்கு அவசியமே இல்லை, எல்லாத்துக்கும் அவர் செட் பண்ணிட்டார். அப்போ கர்த்தரை தேடுறது எதுக்காகனா, அங்கே மத்தேயு 6:33 என்ன சொல்கிறாருன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கன்னு சொல்கிறார். அப்பொழுது இவைகளெல்லாம் எல்லாமே ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு வர்றது வந்துக்கிட்டே இருக்கும். தூக்கு கைதி ஒரு ரவுடி பையனை கூட ஹோட்டலில் அந்தந்த சிறைச்சாலையில் அந்தந்த நேரத்தில் க்ளீனாக ஓசியாக என்ன செய்யுது, சாப்பாடு கிடைக்குது, காப்பி கிடைக்குது, சாப்பாடு அந்தந்த நேரத்தில் மணி அடித்தா சாப்பாடுறான்னு சொல்லும்போது அங்கே தான் அது நிறைவேறும். மணி அடித்தா சாப்பாடு, மாமியார் வீடுன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, அது சிறைச்சாலைக்கு தான் பொருந்தும். அவன் ஒரு குலகார பாவி, அவன் குற்றவாளி, பெரிய அயோக்கியன், ரவிடி, அவனுக்கு சிறைத்துறை ஒரு பெரிய அளவில் ஒதுக்கி செய்கிறான். ஐயா, ஒரு சாதாரண மனிதர்களுக்கே இந்த நீதி இருக்குமானால் நியாயத்தீர்ப்புக்கு முன்னாடி தேவன் யாரையும் ஒதுக்குறதில்ல, யாரையும் பட்டினி போடுறதில்லை. அவன் அநியாயத்துக்கு அவன் பட்டினி கிடக்கிறானே தவிர கடவுள் அதுக்கு பொறுப்பு கிடையாது. அதனால் அவர் கொடுக்குற ஆகாரம் ஆத்தும ஆகாரம்தான், மேலானவைகள் தான், தேவனுடைய ராஜ்யம் நீதி தான். அது உலகத்தில் கிடைக்காது, கிடைக்காததை எதுவோ அதை அவர் தரதான் வந்திருக்கார். லேலுயா. நம்ம கிடைக்கிறது கிடைக்கல. இப்போ மனுஷரால் ஆகாதது தேவனால் கூடும், மனுஷரால் ஆகிறது தேவனால் கூடுனா அது தேவனுக்கு என்ன மகிமை இருக்குது? மனுஷனால் தான் கூடும்ல, மனுஷனால் தான் கூடும் இல்லையா? ஒருத்தன் சொல்கிறான், 2 பேர் சினிமாக்காரங்க பேசிக்கிறாங்க. ஒருத்தன் சொல்கிறான், இந்தியன் 2ல் கிழவனாகவே நடிக்கிறார், கமலஹாசன் கிழவனாகவே நடிக்கிறாரா. இன்னொருத்தன் சொன்னால் அவன் ஏற்கனவே கிழவன் தான்டா, கிழவனாக தான் இருக்கான், அவன் என்ன கிழவனாக நடிக்கிறது? அந்த மாதிரி எல்லாருக்கும் எல்லாம் உண்டு. அதனால் சரீர பிரகாரமான காரியத்தை குறித்து மேன்மை பாராட்டாதீங்க. சில ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், சில குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம்னு அழகா பக்தர்கள் அன்னைக்கே சங்கீத 20:7 அன்னைக்கே சொல்லிட்டாங்க. பவுல் சொல்கிறான் 1 Corinthians 1 கடைசியில் மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன்.
அவங்களாம் அஞ்ஞானிகள் தான் தேடுறாங்க. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எப்படி சாப்பிட போகிறோம், எப்படி பொங்கல் வருது, காசு கொடுக்கலையே, 1000 ரூபா கொடுத்தா அவன் பஞ்சம் தீர்ந்துருமா? கொடுத்துட்டார், அப்போ முடிஞ்சிருச்சா அவன் பஞ்சம்? எவ்வளோ கொடுத்தாலும் பஞ்சம் தீராது. 6000 ரூபா கொடுத்துருக்காங்க வெள்ள நிவாரணம், பஞ்சம் தீர்ந்துருமா? இழப்பு சரி கட்ட முடியுமா? ஆகவே மனிதர்கள் எவ்வளோ கொடுத்தாலும் உலகத்தில் திருப்தி இருக்காது. போதுமன்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தி தான் மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நம்ம ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இங்கிருந்து போகும்போது கொண்டு போவதும் இல்லை. நிர்வாணியாக வந்து நிர்வாணியாக தான் போகிறான் என்பது தான் அப்போஸ்தலருடைய 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சத்தியம் உபதேசம். அதைத்தான் இன்றைக்கு உள்ளவங்க பெரிய பஞ்சு டைலாக் மாதிரி பெரிய அதை அன்னைக்கே இயேசுவும் அப்போஸ்தலரும் சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. ஆகவே அழிந்து போகிற போஜனம் வேற, அழியாத போஜனம் வேற, மெய்யான போஜனம் வேற, பொய்யான போஜனம் வேற, பொய்யான பானம் வேற, மெய்யான பானம் வேற. ஆகவே தேவ பிள்ளைகளாகி நாம் மெய்யான ஒளியிலே நம்ம வந்ததுனால மெய்யான போஜனத்தை தான் நம்ம உட்கொள்ளணும். அந்த மெய்யான போஜனம் என்பது தேவனுடைய வார்த்தை தான். இன்னும் சொல்லப்போனால் இயேசு கிறிஸ்து தான் அந்த அது. யோவான் 6:48 நீங்கள் பார்க்கும்போது அதைத்தான் சொல்கிறார். ஜீவ அப்பம் நானேன்னு சொல்கிறார். வனாந்தரத்திலே உங்கள் பிதாக்கள் மன்னாவை சாப்பிட்டு அவங்க செத்தாங்க. அவங்க யாரும் கானானுக்கு போகலை, வனாந்தரத்திலேயே விழுந்து செத்தாங்கன்னு இருக்கு. ஆனால் என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான்னு சொல்கிறார். அந்த ஜீவ அப்பத்தை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான்னு சொல்கிறார். அந்த ஜீவ அப்பம்னு சொல்கிறது இன்னொரு வகையில் அதுக்கு விளக்கம் ஜீவ வசனம் இருக்கு. 1 யோவான் 1 அதிகாரம் 1 யோவான் 1 அதிகாரத்தில் 1 வசனம் பாருங்க. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அல்லேலூயா. அது என்ன வார்த்தை? ஜீவ வார்த்தை. அந்த வார்த்தைக்குத்தான், அந்த வார்த்தை தான் மாம்சமானாரு. அந்த மாம்சமானவருக்கு தான் இயேசு என்று பெயரிட்டார்கள். அந்த இயேசு ஜீவ அப்பம் நானே அப்படின்னு சொல்கிறார். ஆகவே நம்ம அப்பத்தை சாப்பிட்றது இயேசுவின் மாம்சத்தை சாப்பிட்றதுக்கு அர்த்தம். அந்த இயேசுவின் மாம்சத்துக்கு இன்னொரு பேர் வார்த்தை. வார்த்தை மாம்சமானார். யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த மாம்சமானது தான் நாம் இன்றைக்கி ராபோஜனம் என்று முறையில் பூசிக்க வந்திருக்கிறோம். என்னுடைய மாம்சம் மெய்யான போஜனம் என்று சொன்னார், என்னுடைய இரத்தம் மெய்யான பானம் என்று சொன்னார். இதை புசிக்கிறவன் என்றென்று பிழைப்பான்னு சொல்லி அதில் 58 சொல்கிறார். படிங்க. இந்த அப்பத்தையும் இந்த திராட்சை ரசத்தையும் குடிக்கிறவன் சாப்பிட்றவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். அவன் சாக மாட்டான். சாகா வரம் என்று ஒரு காரியத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது இந்த அனுபவத்தில் உள்ளவங்களுக்கு தான் பொருந்தும். யோவான் 11:25 மார்த்தாவை பார்த்து இயேசு அந்த விளக்கம் கொடுத்தார். இயேசு அந்த அம்மாவை பார்த்து, நானே உயிர் தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன், இன்னும் சொல்ல போனா என்னை புசிக்கிறவன் அவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து ஒருத்தன் என்னை புசித்தா என்றென்று சாக மாட்டான். இதுதான். இதை நீ நம்புறியா? அந்த அம்மாவுக்கு புரிஞ்சதா? தெரியல அந்த அம்மாவுக்கு. ஆகவே தேவ பிள்ளைகளே, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான்னா அதோட அர்த்தம் என்னன்னா, பாவத்திலே மரித்தவன் இயேசுவை விசுவாசிக்கும் போது அந்த ஆத்மா பிழைக்குது. எசேக்கியேல் 18:20 பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் என்று அங்கே போட்டிருக்கு. ஆதியாகமம் 2:17 இந்த கனியை சாப்பிடாத, புசித்த நாளிலே சாகவே சாவாய் என்று சொன்னார்.
புசித்த நாளில் செத்தது என்னது? அவன் ஆத்துமா. எபேசியர் 2:1 போட்டிருக்கு, பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மரித்தவளாக இருந்த உங்களை தேவன் உயிர்ப்பித்தார், கிறிஸ்து உயிர்ப்பித்தார். நம்ம அக்கிரமம் பாவங்கள் இருக்கும்போது நம்ம மரித்த நிலைமையில் இருக்கிறோம். நடமாடிக்கிட்டு வேணாம் இருக்கலாம், ரத்தம் இருந்தா, ரத்த ஓட்டம் இருந்தா, ரத்தத்துக்கு பேர் தான் உயிர். அந்த உயிர் ரத்தத்தில், ரத்தம் உயிர் ஒன்று தான். அந்த உயிர் இருக்கும்போது, இன்னும் ரத்தம் மூர்க்கம் இருக்கும்போது நடமாடலாம். அதுக்காகவே ஆத்மா பிழைக்கிற ஆத்மாவாக இருக்கான்னு தேவனுடைய பார்வையில் அல்ல. அவன் உயிர் உள்ளவன் பேர் பெற்றும் செத்தவனாக இருக்கிறான்னு சொன்ன மாதிரி அவன் செத்த நிலைமையில் தான் இருக்கான். அவன் இயேசு கிறிஸ்துவ தேவகுமாரன்னு விசுவாசிக்கும் போது அவன் ஆத்மா என்ன செய்யுது? பிழைக்குது. 1 பேதுரு 1:9 விசுவாசத்தின் பலனாகிய ஆத்துமா ரட்சிப்பை அடைகிறீர்கள். அல்லேலூயா. இயேசுவை விசுவாசிக்கக்கூடிய பலன் வந்து ஆத்துமா ரட்சிப்பை அவன் அடையினான். அதான் ஆத்துமாவில் பிழைக்கிறான். அந்த ஆத்துமாவே பிழைக்கிறவன் அல்லது உயிரோடு இருக்கிறவன், அதான் உயிரோடு இருக்கிறவன் என்றென்று சாக மாட்டான்னு சொல்கிறது அர்த்தம். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு திரும்ப சாக மாட்டார். மரித்தேன், இதோ சதா காலங்கள் நான் உயிரோடு இருக்கேன்னு சொல்லி வெளிப்படுத்தல 1:18 உள்ளது நம்ம எல்லாரும் தெரியும். ஆகவே இந்த சரீரத்தை பற்றி நினைக்காதீங்க. சட்டையை கழட்டி போட்டு வேற சட்டை மாட்டிட்டு போகிற மாதிரி தான். இந்த உடம்பு ஒரு சட்டை தானே. பாம்பு சட்டையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பாம்பு சட்டையை அவுத்துட்டு போயிருக்கு, பளன்னு இருக்கும். உடம்பு சட்டையை அவுத்துட்டா இந்த சட்டை வந்து அப்படியே ஒரு காகித மாதிரி இருக்கும். நம்ம கண்ணால் பார்க்குறோம்ல, பாம்பு சட்டைன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி தான் நம்ம உடம்பு ஒரு சட்டை தான். பாடி கூடு, அது ஒரு கோயவனுடைய பானை, இப்படி பல பேர் இருக்கு. பிணம், இப்படி பல பேர் இருக்கு. இது அல்ல, இது அல்ல. நாம வந்து இது அல்ல. ஒரிஜினல் வந்து ரட்சிக்கப்பட்டாச்சுன்னா, பாவத்திலிருந்து மனம் திரும்பி நம்ம வந்து புது மனுஷனாக ஆயிட்டோம்னா அவன் பிழைக்கக்கூடியவனாக இருக்கான். அந்த பிழைக்கிறவன் என்றென்று சாக மாட்டான். லேலுயா. அவன் பரலோகத்திலும் சரி இங்கேயும் சரி அடுத்து அந்த சாவே இல்லை. அந்த ஆத்மா ஒருவேளை ரட்சிக்கப்படாமல் அவன் இருந்து அக்னி கடலுக்கு போனான்னா அவனுக்கு பேர் 2ஆம் மரணம்னு போட்டு வெளிப்படுத்தல 21:8 இருக்குது. ஆகவே இந்த ஆத்மா சாகாது. அதாவது அவிசுவாசிக்கும் துன்மார்க்கனுக்கும் கர்த்தரை அறியாத நம்பாதவனுக்கு கூட அந்த கெதி தான். அந்த ஆத்மா அவனுக்கு சாகாது. அங்கே தேவனிடத்துக்கு போகும்போது நியாயந்திருக்கப்பட்டு ஜீவவசத்தில் பேர் எழுதப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலில் தள்ளப்பட்டான்னு சொல்லி வெளிப்படுத்தல் 22:15 சொன்ன மாதிரி அவன் அக்னி கடலில் தள்ளப்படும் போது அதுக்கு பேர் 2ஆம் மரணம். அக்னி கடலில் போகக்கூடியவங்கள லிஸ்ட்டு வந்து அதில் போட்டிருக்கு, படிங்க. இந்த லிஸ்ட்டில் நீங்கள் இருக்கீங்களான்னு முதல் தப்பிச்சுக்கிங்க. வெளிப்படுத்தல் 21:8 சகோதரி படிக்கிறாங்க. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் ரொம்ப அருவருப்பானவங்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதிக்காரரும் வாயை திறந்தா பொய் தான், பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய, பாரு 2ஆம் மரணம்னு போட்டிருக்கு. இந்த உடம்புல அடைவது முதல் மரணம். இந்த ஆத்மா அக்னி கடலுக்கு போயிட்டு அதுக்கு 2ஆம் மரணமாகிய அக்னி கந்தகம் இருக்கிற கடலில் அவன் பங்கடைவான் இருக்கு. இந்த நிலைமை நமக்கு வரவே கூடாது. கிறிஸ்தவங்களுக்கு வராது, தேவ பிள்ளைகளுக்கு வராது. ஆகவே இந்த லிஸ்ட்டில் இருந்து தப்பிச்சுக்குங்க. 2024 ஏன்னா இங்கே தப்பிக்கலாம். இங்கேருந்து இங்கிட்டு தவலாம், இங்கிட்டிருந்து இங்கிட்டும் தவலாம், இங்கே என்ன வேணாலும் செய்யலாம். அங்கே போய் முடியாது. அங்கே போகும்போது ஃபில்டர் பண்ணி சுத்தமாக போகணும். ஏன்னா அங்கே ரொம்ப ஃபில்டர் பண்ணி தான் அனுப்புவாருங்க. 27 படிங்க. அதுலேயே தீட்டு உள்ளதும் அருவற்பையும் பொய்யை நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதிலே பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் இருக்கு. சாமான்களுக்கு மாத்திரம் சொல்லி ரயிலில் நீங்கள் எழுதி போட்டது பார்த்துருப்பீங்க. நம்ம ஆள் கீழே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க, மேலே வந்து ஒரு ஒரு இது மாதிரி இருக்கும், ஒரு கட்டு ஒரு பலகை மாதிரி போட்டு சாமான்களுக்கு மாத்திரம் முதல் எழுதி போடுவாங்க. இப்போ சாமான் கூட்டம் வந்தால் மேலே ஏறி தூக்கி படுத்துக்கிறான். ஆனால் பரலோகத்தில் மாத்திரம் என்றான்னா மாத்திரம்தான்.
அதில் ஓவர்டாக் பண்ணவோ, லஞ்சம் கொடுக்கவோ, பல்ட்டி அடிக்கவோ அங்கே முடியாது. தேவனுடைய ஸ்தலம் அது. யார் போவாங்க? சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு அங்கே வாசல் திறக்கப்படும் என்று ஏசாயா 26:2 இருக்கு. ஆகவே சத்தியவான் எவனோ என் சத்தம் கேட்குறான். அப்படிப்பட்டவன் தான் கேட்பான். எல்லாரும் கேட்க மாட்டாங்க. ஞானமுள்ள மனம் அதில் விளங்கும்னு சொன்னார். புத்தி உள்ளவன் கணக்கு பார்ப்பான்னு சொல்கிறாரு. காது உள்ளவன் கேட்பான்னு சொல்கிறாரு. எல்லாரும் கேட்பாங்கன்னு சொல்லலை. எல்லாரும் கேட்டாங்க, கீழ்ப்படியில் இல்லை, வரல இல்லை. கேட்டதனால ஒருத்தர் நீதிமான் ஆக முடியாது. அதன்படி கீழ்ப்படிஞ்சு அவரை பின்பற்றக்கூடியவனே நீதிமான் எனப்படுறான், பரிசுத்தவான் எனப்படுகிறான். அவருடைய சொந்த ஜனங்களாக, ஆடுகளாக எனப்படுறாங்க. அல்லேலூயா. ஆகவே என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது என்று சொல்லி இந்த புத்தாண்டில் ராபோஜனத்தை தொடங்கின தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார். அதனால் பொய்யான போஜனத்தை எத்தனையோ சாப்பிட்டுட்டோம், இன்னும் சாப்பிட போகிறோம். இது கணக்கில் வைக்காதீங்க. இதுக்காக அலைய வேணாம். இதுக்காக கர்த்தரை விட்டுறாதீங்க. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட மாட்டேன்னு ஒரு பாட்டு இருக்குது. அல்லேலூயா. அதனால் அழிந்து போகிற போஜனத்துக்காக அழியாத போஜனத்தை விட்டுறது அது எவ்வளவு மடத்தனமான காரியம். அதனால் சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாதீங்க. எவ்வளோ தான் நீங்கள் வீடியோவில் யூடியூப்பில் பார்த்தாலும் இந்த லைவில் உட்காந்து பார்க்குற மாதிரி வராது, இங்கே கேட்குற மாதிரி வராது, இங்கே ருசிக்கிற மாதிரி வராது, இந்த பிரசன்னம் உங்களுக்கு இங்கே கிடைக்கிற மாதிரி அங்கே வராது. ஏதோ முடியாத பட்சத்தில் அதை பயன்படுத்திக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் தேவ பிள்ளைகளே, ஆராதனையை விட்டுறாதீங்க, சபை கூடுதலை விட்டுறாதீங்க. இந்த வருஷத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒன்றும் முடியலன்னா யூடியூப்பை கேளுங்க, டெய்லி கொடுக்குற வசனங்களை உட்கொள்ளுங்க, உங்கள் ஆத்மா பலப்படும். ஐயா ஒரு முறை சாட்சி சொன்னார். இன்றைக்கி வர முடியாத சூழ்நிலையில் புது வருஷத்தில் வர முடியாத சோர்வில் இருந்தேன். அந்த யூடியூப்பில் ஒரு கேசட் பார்த்த உடனே உற்சாகம் அடைஞ்சு டக்குன்னு வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு சொன்னார். சாட்சி வசனம் பலப்படுது. என்னைய பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு மாம்சம் பலவீனம் உள்ளதுதான், ஆனால் ஆவி உற்சாகம் உள்ளதுன்னு சொல்கிறாரு. அந்த ஆவியை உற்சாகப்படுத்துகிறது வேத வசனம் தான், கர்த்தருடைய வார்த்தை தான். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை முழுவதும் பரிசுத்தாவினாலே அருளப்பட்டிருக்கு. 2 தீமோத்தேயுல 3:16-17 இருக்குது. தேவனுடைய வாக்கியங்கள்லாம் பரிசுத்தாவினாலே அருளப்பட்டிருக்குன்னு இருக்கு. பரிசுத்தாவியானவர் எங்கே இருக்காரோ அங்கே விடுதலை உண்டுன்னு போட்டு 2 கொரிந்தியர்ல 3:18 போட்டிருக்கு, 17 போட்டிருக்கு. கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நீ வசனத்தை வாசிக்கும் போதே ஆவியானவர் அங்கே இருக்காரு, உன்னோட இடைபடுறாரு. அப்போ உனக்கு டக்குன்னு விடுதலை ஆகுது. இன்னும் சொல்லப்போனால் சுத்தமாகுறோம். இன்னொரு வசனம் சொல்கிறேன், நம்ம குளிக்கிறதுனால உடம்பு சுத்தமாகுது, திரும்ப நாறுது. எத்தனை தடவை பல்லு விளக்காலும் காலையில் நாரத்தான் திரும்ப 2 தடவை 3 தடவை விளக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இயேசு சொல்கிறாரு யோவான் 15:3 என்னுடைய வார்த்தை உங்களை சுத்தப்படுத்தும்னு சொல்கிறார். அந்த வசனம் படிங்க. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே இப்பொழுதே சுத்தமாக இருக்கீங்கன்னு சொல்கிறேன். அல்லேலூயா. எதனால? உபதேசம், வசனம் தான். இந்த வசனத்தினாலே இன்னைக்கு இப்போ இந்த நொடியிலிருந்து நீங்கள் சுத்தம் சொல்கிறார். சுத்தமாயிட்டோம், சரி இதோடு அடுத்த வருஷம் வருவோம்டான்னு இல்லாமல் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக, நீதி வந்தாச்சு இன்னும் நீதியை செய், தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே போ, இதோ நான் சீக்கிரம் வர்றேன், வரும்போது நீ ரொம்ப என்னை போல எனக்கு ஒப்பாக நீ இருக்கக்கூடிய அளவில் நீ பவரில் இருக்கும்போது முதல்ல உன்னை தான் எடுப்பேன்னு சொல்கிறேன். அல்லேலூயா. வானமும் பூமி ஒளிந்து போகும், அப்படி வார்த்தைகள் ஒளிந்து போகாது. அதனால் வசன அடிப்படையில் கால்களை கழுவி இயேசு சொன்ன கட்டளையின்படி செய்கிற சபையோர்கள் பாக்கியவான்கள். எத்தனையோ சபை செய்கிறாங்க, அதுக்காக நம்ம அதிசயமாக செய்கிறோம்னு நான் சொல்ல வரல. சில முக்கியமான சில சபைகள் செய்கிறாங்க, அருந்தெலாம் செய்கிறாங்க. சின்ன அதாவது சிலர் செய்கிறாங்க, சிறு மந்தையாக இருந்து செய்கிறாங்க, பெருமந்தைகள் செய்யலை. அதான் இப்போ வேதனைப்படுறோம். அதனால் போதகரும் ஆண்டவரும் என்று என்னை சொல்கிறீங்க, நானே உங்கள் கால்களை கழுவினானால் நீங்களும் ஒருவர் கால்களை ஒருவர் கழுவ கற்றுக்கிறீங்க.
ஒருவர் கால்களை ஒரு கழுவும் போது உயர்வு தாழ்வு இருக்காது, ஜாதி வித்தியாசங்கள் இருக்காது, ஏழை பணக்காரன் என்று பாகுபாடு இருக்காது, பெரியவன் சிறியவன் என்று இருக்காது. இயேசு ஒரு பெரியவராக இருந்தாலும் உலகத்திலேயே இயேசுவை விட ஒரு வானத்துறையும் பூமியிலே அதிகாரம் உள்ளவர் யாரும் இல்லை, அவரே சொன்னார். ஆனால் அவரே அப்படிப்பட்டவரே காலை கழுவுறார். சாதாரண மீன் பிடிக்கிற ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு பேதைகளை தெரிந்து கொண்டு அவங்க காலை கழுவுறார் பாருங்க. எப்பேற்பட்ட மாதிரி! இயேசுவை விட நீ பெரிய ஆளா? நானா அவன் காலை கழுவுறது? நீ இயேசுவை விட பெரிய ஆளா? அதனால் உங்களுக்கு ஏற்ற ஜோடிகளை சேர்க்காம எந்த ஆளும் எது வந்தாலும் சரி கழுவுவோம். கர்த்தர் இருதயத்தை பார்க்குறார், மனுஷன் முகத்தை பார்க்குறான். நீங்களும் முகத்தை பார்க்காதீங்க, கர்த்தரை போல இருதயத்தை பாருங்க. ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அந்த ஜாதி இந்த ஜாதி எந்த ஜாதியும் கிடையாது. கிறிஸ்து இயேசுக்குள் எல்லாரும் ஒன்றாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா! இந்த சிந்தையோடு இந்த எண்ணத்தோடு கூட இந்த வருஷத்தை தொடங்குவோமாக. என் மாம்சம் மெய்யான போஜனம்னு சொன்னார், என் ரத்தம் மெய்யான பானம்னு சொன்னார். ஆகவே மெய்யான பானத்தையும் மெய்யான போஜனத்தையும் இந்த ஆண்டில் முத புசித்து இந்த வாரங்களை, இந்த நாட்களை, இந்த மாதங்களை தொடங்குவோமாக. இந்த ஆண்டு முழுவதும் நம்ம கர்த்தர் நன்மையும் கிருபையும் செய்வார். ராபோஜனம் என்ற ஆராதனை என்ற முறையில் இந்த செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். தேவனுடைய மக்கள் இந்த செய்திகளை உட்கொண்டு ஆண்டவருடைய கட்டளையின்படி ஒருவருக்கொருவர் கால்களை கழுவி ராபோஜனத்துக்கு ஆயத்தமாக இங்கே சேரில் உட்காரும்படி அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரலோக பிதாவே, கிருபையுள்ள தேவனே, இந்த ராபோஜன ஆராதனையில் உம்முடைய அருமையான பிள்ளைகள் மெய்யான போஜனத்துக்கு மெய்யான பானத்துக்காக ஆவலோடு வந்திருக்கிறார்கள் அப்பா. சரீர ரீதியில் எத்தனையோ பொய்யான போஜனங்கள் சாப்பிட்டாலும் அதில் எங்களுக்கு ஒரு திருப்தி கிடையாது. மேலும் 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 எவ்வளோ சாப்பிட்டாலும் திருப்தி இல்லாத ஒரு போஜனமாக இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இந்த இளைப்பாறுதலை தேடி உலகம் இன்னைக்கு பல இடங்களில் அலைந்து கொண்டிருக்கிறது. இயேசு இலவசமாய் தர்றார், ஜீவ தண்ணீரை தர்றார். என்னை விசுவாசிக்க உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொன்னார். ஜீவ வார்த்தைகள், ஜீவ தண்ணீர்கள் இலவசமாய் அவர் தருகிறார். விசுவாசிக்கிறவன் என்றென்றும் மறிக்க மாட்டான். இப்பேற்பட்ட ஒரு புண்ணியத்தை, பாக்கியத்தை தேவ மக்களாகிய பரிசுத்தவான்களாகிய நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அது யாரும் இழந்து போகாதபடி இந்த ஆண்டை நல்ல முறையிலே பயன்படுத்த, உலகம் முழுவதும் காரியங்களில் சூழ்ந்தாலும் கலக்கத்தில் இருந்தாலும் பூட்டின வீட்டில் கலங்கின சீசர்கள் நடுவில் உங்களுக்கு சமாதானம் என்று இயேசு நின்று வாழ்த்துனது போல நம்ம வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள், சோதனைகள், இந்த பூமியில் எத்தனை நிலைநடுக்கங்கள், எத்தனை காரியங்கள் வந்தாலும் அப்படி நாம தரித்த பிள்ளைகளை ஒருபோதும் அவர் மறப்பதில்லை, கைவிடுவதில்லை. அவங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே கப்பலே உடைஞ்சாலும் பவுல் கவலைப்படலை, கரையை போய் சேர்ந்தான். கர்த்தருடைய ஊழியத்தை அவன் நிறைவேற்றினான். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஆகவே நீ நம்பின மனுஷன் கைவிட்டாலும், எமையும் போல உள்ளவர்கள் சாய்ந்தாலும், என் கப்பலையே உடைஞ்சி ஒன்றுமில்லாமல் போனாலும், மரண திகழ் ஒரு மேலே விழுந்தாலும் பயப்படாதே. அவர் சொன்னதை செய்யும் அளவு உன்னை அவர் கைவிடுகிறதில்லை. உன்னை விட்டு அவர் விலக மாட்டார், கைவிட மாட்டார். அவருடைய திட்டத்தை, சித்தத்தை நிறைவேற்றித்தா உன்னை அவருடைய சேர்ப்பார். தவிர இந்த பூமியில் அவர் சித்தத்தை நிறைவேற்ற உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் அப்படியே செய்வார். பயப்படாத சிறுமந்தையே, உனக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிதாவாகி தேவன் பிரியமா இருக்கிறார். மெய்யான போஜனத்தை, மெய்யான பானத்தை உட்கொண்டு மெய்யான ஒளியிலே நடப்போமாக. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த செய்திகளை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். உலகமெங்கும் உள்ள தேவ பிள்ளைகள்
யோவான் 13ஆம் அதிகாரத்திலே 14, 15 உள்ள இயேசுவின் கட்டளைக்கு இணங்கி ஒருவர் கால்களை ஒருவர் கழுவி அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற கிருபைகளை தாரும். எல்லா கனமகிமையும் கர்த்தருக்கே செலுத்துகிறோம். விலையேறப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆ பண்ணிடுங்க.